2022 ஆண்டில் 3271 பணியிடங்கள், 2023 ஆண்டில் 2599 பணியிடங்கள் என கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 16,199 இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. மேலும் 2024-25 ஆண்டுக்கான இரண்டாம் நிலை காவலர் காலி பணியிடங்கள் 2833 என கணக்கிடப்பட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்களை வழங்கலாம். இன்றைய தினம் காவல்துறையினுடைய மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் தற்பொழுது சட்டப்பேரவை நடைபெற்று வருகிறது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகள்ல போதைப்பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள், கொலைவெறி தாக்குதல்கள், கொள்ளையடித்தல், நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை என பல்வேறு குற்ற நிகழ்வுகள் அதிகரித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறார். குறிப்பாக அதிமுக ஆட்சியின் போது தமிழக காவல்துறை பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை பாதுகாத்ததாகவும், தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினர் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறையினருக்கு நிகராக இருந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கருத்தை தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முதலமைச்சர் அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பாக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துயரம் தந்த ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, சாமானிய மக்களை வதைத்த ஆட்சிக்கு சாத்தன்குளமே சாட்சி என்று அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற குற்ற செயல்கள் மற்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு நிகழ்வுகளை முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதில் கடந்த 4 ஆண்டுகள்ல கடந்த அதிமுக ஆட்சியோடு ஒப்பிடும் பொழுது அதிக அளவில் குற்ற செயல்கள் குறைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். அதிலும் அதிகபட்சமாக அதிமுக ஆட்சி காலத்துல தடுப்பு காவல்ல 1929 நபர்கள் மட்டுமே வைக்கப்பட்டிருந்ததாகவும், ஆனால் திமுக ஆட்சியில் 3600க்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதல் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 14 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு தற்பொழுது கொலைகளுடைய எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அதாவது ஏ பிளஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய எண்ணிக்கை 50% குறைந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் காவல் நிலையத்துல மரணங்கள் இல்லாத நிலையில திமுக ஆட்சி இது இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கொள்ளைகள் அதிகரித்து ரவுடிகள் தாராளமாக நடமாடிய ஆட்சியை நடத்திய அதிமுகவினர் இந்த ஆட்சியை குறை சொல்வது என்பது இந்த ஆண்டினுடைய சிறந்த நிகழ்ச்சியை எனவும் எதிர்க்கட்சித் தலைவருக்கான குற்றச்சாட்டுக்கு பதிலாக முதலமைச்சர் வைத்திருந்தார். மேலும் கொள்ளை நடக்கவிட்டு இந்த ரவுடிகளுடைய நடமாட்டம் இருந்தன தற்பொழுது திமுகவினர் குற்றம் சாட்டுவது பொருந்தாது எனவும் பேசிய முதலமைச்சர் அதற்கான தரவுகளாகவும் பேசியிருந்தார். மேலும் இதற்கு பதிலளித்து மீண்டும் பேசுவதற்கு முற்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் தான் பேசி முடித்ததற்கு பிறகாக முதலமைச்சர் முழுமையான பதில்களை கொடுத்திருக்கலாம், ஆனால் இடையிலேயே அவர் எடுத்து பேசிவிட்டார். எனவே முதலமைச்சர் விட்ட இடத்திலிருந்து தான் தொடங்குவதாக குறிப்பிட்டு எப்படி அதிமுகவினுடைய கடந்த கால ஆட்சி காலத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை சொல்லி மேற்கோள் காட்டினாரோ, அதே போன்று இதற்கு முன்பாக இருந்த திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டு பேச தொடங்கியிருந்தார். குறிப்பாக மாஞ்சோலையில 18 தொழிலாளர்கள் தாமிரபரணி ஆற்றில் திமுக ஆட்சியில குறித்து உயிரிழந்த சம்பவத்தை எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதே போன்று சூழலுக்கு ஏற்பதான ஒரு அரசாங்கம் என்பது நடவடிக்கையும் முடிவுகளும் எடுக்கும். அந்த அடிப்படையில தூத்துக்குடி சம்பவம் என்பது அந்த சம்பவத்தை தவிர வேறு எந்த ஒரு குறையையும் திமுகவினர் அதிமுக ஆட்சியில சொல்ல முடியாது எனவும் இபிஎஸ் அவர்கள் பதில் தெரிவித்தார். மேலும் இதை குறிப்பிட்டு பேசக்கூடிய இந்த விவாதத்துக்கு இடையிலாக தொடர்ச்சியாக இந்த மாஞ்சோலை தொடர்பான கருத்துக்களின் பொழுது அப்போது முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் உரையாற்றும் போது காவல்துறை கைகள் பூவா பறிக்கும் என கேட்டிருந்தால், இவ்வாறு திமுகவுடைய ஆட்சியில காவல்துறையுடைய செயல்பாடுகள் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்துல குறிப்பாக இதற்கு முன்பாக ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தமிழக காவல்துறையில் பல்வேறு சாதனைகள் செய்ததாகவும் குறிப்பிட்டார். மகளிர் காவல் நிலையம், பெண்கள் கமாண்டப்படை என குறிப்பிட்டதற்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்து வருகிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம்.